ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலேக்கினம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான ஃபெரிஸ் வீல் க்ராஷே இயரிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட ரிட்டன் பேட்டர்ன் என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நான் ஃபைன் க்ராஷே த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போது நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு பார்த்திங்கன்னா நான் ஆங்கர் பேர்ல் காட்டன் க்ராஷே த்ரெட் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் 1.25 மில்லிமீட்டர் க்ராஷே ஹுக் யூஸ் பண்ணுறேன். ஸ்டார்டிங் ரவுண்ட் 1 வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 8 சிங்கிள் க்ராஷே மேஜிக் ரிங்கில் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ மேஜிக் ரிங் ஒர்க் பண்ணிக்கோங்க. 8 சிங்கிள் க்ராஷே மேஜிக் ரிங்கில் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம 8 சிங்கிள் க்ராஷே மேஜிக் ரிங்கில் ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ நான் மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் 2 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் 2 ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் செயின் 1 பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அடுத்து ஒரு சிங்கிள் க்ராஷே அதே ஸ்டிச்சில் நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. இது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 3 செயின் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். திரும்பியும் 3 செயின் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்லேயும் ப்ரீவியஸ் ரோ 8 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போது அதில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 3 செயின் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 சிங்கிள் க்ராஷே இருக்கும். அதுக்கு இடையில் ஒரு 3 செயின் இருக்கும். அதுக்கப்புறமா இது சுற்றி இதே மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்ட் 2 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் 2 முடித்ததுக்கப்புறமா நான் ஜஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங்கோட சென்டரை வந்து ஒரு நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ ரவுண்ட் 3 ஒர்க் பண்ணலாம். ரவுண்ட் 3 ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா செயின் 3 ஒர்க் பண்ணுறோம். டபுள் க்ராஷே 2 டுகெதர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷே 3 டுகெதராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ செயின் 3 ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டபுள் க்ராஷே 2 டுகெதர் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செயின் 5 ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ராஷே 3 டுகெதர் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா திரும்பியும் செயின் 5 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் ரோட ஒரு செயின் 3 ஸ்பேஸ்லேயும் ஒரு டபுள் க்ராஷே 3 டுகெதர் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செயின் 5 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு வந்துட்டு ஸ்டார்டிங் டபுள் க்ராஷே 3 டுகெதரில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரவுண்ட் 4 ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்து இருக்க செயின் 5 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செயின் 1 ஒர்க் பண்ணுறோம். இதை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ராஷே அந்த செயின் 5 ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே, ஒரு டபுள் க்ராஷே, ஒரு ட்ரிபிள் க்ராஷே எல்லாமே நம்மளோட செயின் 5 ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா 2 செயின் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அந்த 2 செயின் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பியும் இது எல்லாத்தையும் ரிவர்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ட்ரிபிள் க்ராஷே, ஒரு டபுள் க்ராஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே, ஒரு சிங்கிள் க்ராஷே எல்லாமே நம்ம செயின் 5 ஸ்பேஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரீவியஸ் ரோவோட செயின் 5 ஸ்பேஸ்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே, ஒரு டபுள் க்ராஷே, ஒரு ட்ரிபிள் க்ராஷே, ஒரு செயின் 2 ஸ்பேஸ், திரும்பியும் ட்ரிபிள் க்ராஷே, ஒரு டபுள் க்ராஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே, ஒரு சிங்கிள் க்ராஷே. ஸோ இதே மாதிரி எல்லா செயின் 5 ஸ்பேஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்ட் 4 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட் 5 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் 5 ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த செயின் 5 ஸ்பேஸ் வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கணும். அதாவது நம்மளோட ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே, ஒரு டபுள் க்ராஷே, ஒரு ட்ரிபிள் க்ராஷே எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த செயின் 2 ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். திரும்பி செயின் 1 ஒர்க் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்புறம் செயின் 2 ஸ்பேஸில் 4 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் ரோட ஒரு செயின் 2 ஸ்பேஸ்லேயும் 4 சிங்கிள் க்ராஷே, அதுக்கப்புறம் செயின் 6 இதே ஒர்க் பண்ண போகிறோம். இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்ட் 5 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு செயின் 2 ஸ்பேஸ்லேயும் 4 சிங்கிள் க்ராஷே, அதுக்கப்புறம் செயின் 6 ஒர்க் பண்ணிட்டு வாங்க. சுற்றி இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்ட் 5 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணலாம்.
இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் 6 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் 6 ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செயின் 1 ஒர்க் பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் செயின் 4 ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச், அதாவது தேர்ட் சிங்கிள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செயின் 2 ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் ரோவோட செயின் 6 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். திரும்பியும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் திரும்பியும் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம செயின் 6 ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு செயின் 2 ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு ஒரு பெட்டல் மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுக்கும். அதுக்கப்புறம் செயின் 2 ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ரோ இருக்கு இல்லையா, அந்த செயின் 2ல் ஒரு 4 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் நம்மளோட ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் திரும்பியும் 4 செயின் ஒர்க் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் ரோவோட 4 டபுள் க்ரோஷே குரூப்பில் மூணாவது சிங்கிள் க்ரோஷே மேலே திரும்பியும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செயின் 2 ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ரோவோட செயின் 6 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே, திரும்பியும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செயின் 2 ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ரோவோட 4 சிங்கிள் க்ரோஷே குரூப்பில் அந்த செகண்ட் சிங்கிள் க்ரோஷே மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். திரும்பியும் செயின் 4, மூணாவது சிங்கிள் க்ரோஷே மேலே திரும்பியும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிவிட்டு இதே பேட்டர்னை நம்ம சுற்றி ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சிங்கிள் க்ரோஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யானை ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணி எண்ட்ஸ் எல்லாம் வீவ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணலாம்.
ஸோ இதோட நம்மளோட crochet இயரிங் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ நான் ஸ்டார்டிங் சிங்கிள் crochet டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா யானை ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ட்ஸ் எல்லாம் நான் செக்யூர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய எண்ட்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்னும் நான் இதே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு பேர் ஆஃப் இயரிங்காக. இப்போ இப்படியே நம்ம வந்து இயரிங் ஹூப்ஸ் அட்டாச் பண்ண முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பிளாக் பண்ணணும். ஸோ பிளாக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி நான் ஒரு இயரிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இயரிங் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்து பிளாக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பிளாக்கான இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நான் ஃபிஷ் ஹுக்ஸ் இல்லைன்னா crochet ஹுக்ஸ் அந்த இயரிங் ஹுக்ஸை வந்து நான் இந்த பிளேஸில் இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், 2 ஃபிஷ் ஹுக்ஸையுமே நான் இயரிங்கில் ஜாயின் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக எலிகெண்ட்டாக இருக்குது இந்த ஃபைன் த்ரெட் crochet இயரிங்ஸ். இது வந்து உங்களுக்கு வெரி குட் லாஸ்ட் மினிட் கிஃப்டிங் ஐடியா. உங்களுக்கு வந்து அந்த ட்ரை ஆகிற டைம் தான் எடுக்கும், பட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அண்ட் குவிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இதோட ரிட்டன் பேட்டர்னை என்னோடய வெப்சைட்டில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். நூலிலே கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.